வணக்கம் மக்களே. நம்ம காண வேலைன்னு நிறைய போஸ்டர் பார்த்தேன், அதான் வந்துட்டேன். வீடியோ வராதுக்கு காரணம் தம்பிக்கு உடம்பு சரியில்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். இனிமேல் கரெக்டாக வீடியோ போட பார்க்குறேன். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பைக்கை ரெடி பண்ணுறோன்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்போ பார்க்குறீங்க. இந்த பயணத்தில் நம்மளோட இணைவது நம்மளோட பைக் டாக்டர் கணேசன் சேட்டா. அவரையும் கூட்டிட்டு நம்ம போன இடம் தான் சென்னையோட பைக் ஹப் புதுப்பேட்டை. நிஜமாவே சரியான வெயில். இந்த மந்த் இருந்தால் நமக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கு. அதை ஒட்டி தான் நம்ம பைக்கை ரெடி பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பையன் தலையில கை வச்ச காரணம் டிஸ்பிளே. பாடியோட எடுத்துன்னு போய் கொடுத்தா எனக்கு தலை மட்டும் தான் வேணும்னு தலையை கட்டுவான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் இந்த போஸ்ட் பாடம். நாங்களும் கழட்டிட்டு விறுவிறுன்னு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா நம்ம பாய் இல்லை, பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பக்கத்தில் நம்ம பாய் தான் இருந்தாரு. அங்கே போயிட்டு லஞ்ச் முடிச்சிட்டோம். நம்ம நண்பரும் சில பல பொருட்கள் வாங்கணும்னு சொன்னாரு. வெயிட் பண்ற டைம்ல அங்கே போய் அதையும் வாங்கிட்டோம். புதுப்பேட்டை போனீங்கன்னா கொஞ்சம் இல்லை நிறையவே உஷாரா இருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பையா கடைக்கு போனோம். அவர் என்ன கேட்டார், டிஸ்பிளே ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு, 1200 ஆகும் அப்படின்னு சொன்னார். இல்லை பையா நீ கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பட்டன் மட்டும் மாற்றி தரேன், 600 கொடுப்பா போதும்னு சொன்னார். இல்லை பையா நீ கொடுன்னு வந்துட்டேன். அந்த மாதிரி இடம் இது, சூதனமாக இருங்க. இடமே அப்படி தான், எல்லாருமே அப்படி தான்லாம் கிடையாது. ஒரு 2-3 பேர் அப்படி தான் இருக்காங்க. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா டிஸ்பிளேல வாட்டர் போனதால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ட்ரிப்பு மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியல, மற்றபடி எல்லாமே ஓகே தான், நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கடை இவ்வளோ காலியாக இருக்குது. அங்கே இன்னைக்கு நடந்ததை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கே கிளம்பிட்டோம். நானும் நண்பருமே கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் பைக்கு. ஆனால் வண்டி மண்டை இஷ்யூ வந்து என் மண்டையில் ஓடிட்டு இருந்ததால நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலை. அதுக்கு தான் மெயினாக போனது. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வண்டிக்கு என்ன அப்கமிங் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் செக் பண்ணுறேன். சுபம்.